ராமூர்த்திஸ் கிச்சன். இப்போ வந்து கோகுலாஷ்டமி வரதுனால எல்லாரும் வந்து சீடை எப்படி பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா ஏற்கனவே நாங்க வீடியோ போட்டிருக்கோம். அது அளவு திருப்பி கேட்கறதுனால அப்புறம் வெடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க. சோ அதை வந்து நம்ம வந்து ரேணுகா மாமிக்கு கூட இருக்காங்க. அவங்க வந்து அதுக்கு அளவு சொல்லி வீட்லயே மாவு அரைச்சிக்கலாம் எப்படிங்கிறதையும் சொல்லி நமக்கு சொல்ல போறாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாமி நீங்களே சொல்லுங்க, இப்போ வந்து சீடைக்கு மாவு எப்படி அரைக்கணும் ஃபர்ஸ்ட் அது சொல்லிடுங்க. அரிசி ஊற வச்சுட்டு, பச்சரிசியா மாவரிசியா? மாவரிசி பச்சரிசி எது வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வடியை போட்டுடணும். வடியை போட்டுட்டு ஒரு துணியில் நல்லா அரிசியை கழிஞ்சி இது பரவாயில்ல போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேன் கீழே வச்சிங்கனாக்கா கொஞ்சம் ஈரம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறச்சே பிடிச்சி விடணும். அந்த மாதிரி இருக்கிறச்சே எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மாவு நல்லா சலிச்சு வச்சுட்டோம். முழு அரிசி இருக்கக்கூடாது. முழு அரிசி இருந்தால் சீடை வெடிக்கும். ரொம்ப அப்படி நைஸாக இருக்கணுன்றது இல்லை. கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்துக்கிட்டு அரிசி மாவை வந்து வெறும் இனிப்பு சட்டியில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். வெள்ளை செடிக்கு செவக்க வறுக்கணும். உப்பு செடிக்கு கொஞ்சமாக வறுத்தா போடும் லைட்டாக. அதை தவிர உளுத்தம்பருப்பு முதலையே அதையும் நல்லா செவக்க வறுத்து அதையும் மிக்சியில் நல்லா நைஸாக மாவு மாதிரியே அரைச்சி வச்சுக்கணும். இந்த அரிசி மாவு, உளுத்த மாவு, வெண்ணெய், வெள்ளு இல்லைன்னா சீரகம் போட்டு கொஞ்சம் கொப்பரை தேங்காய் மாதிரி இருந்தால் அதையும் இது மிக்சியில் வந்து பூவாட்டம் திருவி மிக்சியில் போட்டுட்டு அதை போடலாம். இல்லைன்னா வெறும் தேங்காயும் திருவி அதையும் போட்டுக்கலாம். போட்டு உப்பு போட்டு வெண்ணெய் போட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா ஓகே ஆகலாம் பண்ணலாம். இப்போ சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு உருட்டுறதுன்னு சொன்னேன். உருட்டுறது வந்து ரொம்ப டைட்டாக உருட்டாமல் கொஞ்சம் லேசாக உருட்டினா போகிறோம். அந்த மாதிரி உருட்டினாக்கா வெடிக்காமல் இருக்கும். அண்ட் ரொம்ப ரவுண்டு ஷேப்பாக இல்லாமல் கொஞ்சம் குழம்புனான்னு இருந்தாலும் வெடிக்காமல் இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப காய வைக்கக்கூடாது. உருட்டிட்டு ரொம்ப காய வைக்கக்கூடாது. ஒரு முதல்ல வந்து 2-3 தட்டில் நீங்கள் உருட்டி வச்சுட்டு அதை போட்டு எடுக்கச்சு அப்புறம் கையில் உருட்டிண்டே இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா சீக்கிரம் ஒரு தட்டு முழுக்க போட்டுடலாம். நிறைய வச்சுருந்தா ஒரு தட்டு முழுக்க போட்டுடலாம். அது ஆறதுக்குள்ள ஒரு 2-3 ஈடுக்கு முதல்ல உருட்டி வச்சுட்டோம். அதுக்கு மேலே நம்ம உருட்டிண்டே இதெல்லாம் பண்ணோம்னாக்கா அது ஆக இதை போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக இருக்கணும்னாக்கா ஒவ்வொரு சீடையும் ஊசியால் ஒரு சின்ன ஓட்டை போடலாம். அதுக்கு டைம் இருந்து பொறுமை இருந்தால் பண்ணலாம். ஓகே ஓகே. அதுதான் பசங்களை கூட வச்சு நம்ம உருட்டி போட வாழதான் ஓட்டம் போட சொல்லணும். சரி, நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்க. அதுக்கு டிப்ஸே வந்து மெயினா அதே மாதிரி அந்த இது இருக்குல்ல, பெருங்காயம் கூட தண்ணியில கரைச்சு பவுடர் போடக்கூடாது இல்லையா? அதுவும் வெடிக்கும் இல்லையா சில சமயம். பெருங்காயமும் தண்ணியில கரைச்சி போடுங்க. அதே மாதிரி உருட்டும் போது மாமி சொன்ன மாதிரி ரொம்ப ஷேப்பா நல்லா கரெக்டா ரவுண்டா இருக்கிற மாதிரி உருட்ட வேண்டாம். இப்படி கையில ஒரு உருட்டு போட்டாலே போதும். அவங்க சொன்ன அத்தனை டிப்ஸையும் பார்த்துட்டு நீங்க வந்து உப்பு சீடை பண்ணி பாருங்க. ஆத்துலயே மாவு அரைச்சி பண்ணி பாருங்க, நல்லா வரும். நாங்க அடுத்தது வெள்ளை சீடை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன்.